वरीष्टं वराहरूपं दैववरीष्टं वरस्मितवदनं वज्रदन्तधर रक्षाकवचम् ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய என்னிலே இருந்த ஒன்றையானறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றையானறிந்து கொண்டடின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லதோ என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய 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 ஆனதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா போனதேது புருவதேது போரிடும் குலாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம ராம ராமவென்ற நாமமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய 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 அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகாள் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிரே அஞ்சல் அஞ்சல் என்று நாத நம்பலத்தில் ஆடுவே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய 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 இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வலக்கை சூழமான் மழு எடுத்த பாத நீழ்முடி எண் திசைக்கும் அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய 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 தமிழ் மொழி காத்த தலைவனையா ஞான பழம் கேட்ட குழந்தையா அப்பனுக்கு பாடம் சொல்லி ஆறுபடையாட்சி செய்யும் ஏசாமி முருகனையா வெற்றிவேல் முருகனுக்கு சின்ன முருகைய சிங்கார முருகைய சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் பட்டி வேலனவ கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் பட்டி வேலனவ சின்ன சின்ன முருகைய
என்பார், கார்த்திகேயன் என்பார், சுவாமிநாதன் என்பார், குக அமுதன் என்பார், பாலசுப்பிரமணியன் என்பார், கருணாகரன் என்பார், கதிர்காம கந்தன் என்பார், கதிர்வேல சுவாமி என்பார், சேனாதிபதி என்பார், கதிர்வேலன் என்பார், பரமகுரு என்பார், முத்துக்குமாரன் என்பார், சூரனை கூறு போட்டவனாம், சுனாமியை விரட்டி விட்டவனாம், போகர் கொடுத்த பொக்கிஷமாம், பஞ்சாமிர்த பிரியனாம், பக்துமலை சுவாமியாம். அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப ரொம்ப சின்னவனா சுவாமி. சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவ. தமிழ் செல்வன் என்பார், சத்குணசீலன் என்பார், மயூர வாகனன் என்பார், மருதமலை ஆண்டவன் என்பார், சென்னிமலை சுவாமி என்பார், சிவன்மலை வேலா என்பார், ஞானவடி வேலன் என்பார், வேலாயுத சுவாமி என்பார், தேவாதி தேவன் என்பார், ஸ்கந்த குரு என்பார், அவ்வையிடம் ஆசி பெற்றவனாம், அப்பனுக்கே பாடம் சொன்னவனா, கார்த்திகை பெண்ணிடம் வளர்ந்தவனா, தேன் தமிழ் காத்த தெய்வமா, மயூர வாகனத்தில் வருபவனாம், சித்தாதி சித்தனா, சஷ்டி கவசம் கொண்டவனாம். அப்படிப்பட்ட முருகனவே ரொம்ப ரொம்ப சின்னவனா முருகன். சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவ. குன்றக்குடியான் என்பார், பழனிமலைநாதன் என்பார், வடபழனி ஆண்டவன் என்பார், சரவண பவன் என்பார், நிமலன் சுவாமி என்பார், தண்டாயுதபாணி என்பார், கலியுக வரதன் என்பார், வெற்றி வடிவேலன் என்பார், வீரவடி வேலன் என்பார், மரகத வண்ணன் என்பார், ஞானப்பலம் கேட்டவனா, நம்பினோரை நாடுபவனா, காவடி பிரியனாம், ராஜ அலங்காரம் கொண்டவனா, ஆண்டியாய் நின்றானா, ஆனால் செல்வத்தை எல்லாம் கொடுப்பானா. அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப ரொம்ப சின்னவனா சுவாமி. சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய. ஆறு படை வீடு கொண்ட ஐயா, எம்மை ஆதரிக்க வேண்டும் முருகையா. ஏறுமயிலேறி குறமாதுடனே வேலெடுத்து வருவாய், துயர் களைவாய் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. ஆறு படை வீடு கொண்ட ஐயா, எம்மை ஆதரிக்க வேண்டும் முருகையா. ஆறு படை வீடு கொண்ட ஐயா, எம்மை ஆதரிக்க வேண்டும் முருகையா. ஏறுமயிலேறி புறமாதுடனே வேலெடுத்து வருவாய், துயர் களைவாய். ஏறுமயிலேறி புறமாதுடனே வேலெடுத்து வருவாய், துயர் களைவாய் முருகா. ஆறு படை வீடு கொண்ட ஐயா, எம்மை ஆதரிக்க வேண்டும் முருகையா.
தந்தைக்கு போதனை செய்த முருகா பெரியமலை கோவில் கொண்ட சிவபாலா அன்பும் அருளும் வாழ்க்கையிலே ஒன்றாகட்டும் அறிவு முதிர்ந்து தெளிவு பிறந்து ஒளியை கூட்டட்டும் தந்தைக்கு போதனை செய்த முருகா பெரியமலை கோவில் கொண்ட சிவபாலா சிந்தை மகிழ்வோடு தினம் துதித்தோ ஞானந்தனை தருவாய் அருள் புரிவாய் முருகா ஆறு படை வீடு கொண்ட ஐயா எம்மை ஆதரிக்க வேண்டும் முருகையா வீறு கொண்டு நீ ஓடி வர வேண்டும் முருகா முருகா சூரனை வதைத்த சூரசம்ஹாரா முருகா முருகா வேலை சுழற்றுவாய் வினையை நீக்குவாய் முருகா முருகா போற்றி புகழவே புவி மெச்ச வானில் வருவாய் முருகா
தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட சாலை கிராமம் அருள்மிகு திருக்காமகோடீஸ்வரி அம்பாள் சமேத ஸ்ரீ வரகணேஸ்வரர் ஆலய 56ஆம் ஆண்டு பங்குனி உத்தர திருவிழா 10ஆம் நாள் மண்டபப்படி இன்று மாலை 6 மணி அளவில் முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை முடிவடைந்து 9 நாட்கள் வெற்றிகரமாக முடிவடைந்து இன்று இறுதி நாள் 10ஆம் நாள் மண்டபப்படி இன்னும் சிறிது நேரத்தில் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் கேப்டன் அறிவழகன் அறிவிசைப்பெண் மாபெரும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. ஆங்காங்கே இருக்கின்ற சுற்று வட்டார பொதுமக்களும் சாலை கிராமம் யாதவர்குல பொதுமக்களும் சாலை கிராமம் சுற்று வட்டார யாதவர்குல பொதுமக்களும் இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் சாலை கிராமம் யாதவர் சங்கத்தின் சார்பாக உங்களை இருகரம் கூப்பி அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு சாலை கிராமமால் யாதவர் சங்க மகளிர் மன்றங்களும் சாலை கிராமம் வியாபார பொதுமக்களும் சாலை கிராமம் சுற்று வட்டார யாதவர் பெருமக்களும் வெளிநாடு வாழ் யாதவர் பேரவையினரும் இந்த நிகழ்ச்சிக்கு நன்கொடைகளை வாரி வாரி வழங்கி பெரிதும் உதவிப்படுத்திய யாதவர்குல பொதுமக்கள் அனைவருக்கும் சாலை கிராமம் யாதவர் இளைஞர் பேரவையின் சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சவுண்ட் பத்தலையே 5-5-10 சாலை கிராம மக்கள்னாலே கெத்து சவுண்ட். ஐயோ நான் போறேங்க, டாடா போயிட்டு சவுண்ட் சுத்தமா பத்தல. குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல ஆரம்பிக்கிற எனக்கு ஆசைதான். ஆனா நம்மளாம் யாரு? மம்மின்னு சொல்லி வளர்ந்த கூட்டம் கிடையாது. அடி வயிற்றுல இருந்து அம்மான்னு சொல்லி வளர்ந்த கூட்டம். கெத்தால வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சத்தான தமிழர்களுக்கு ஒரு நல்ல கைத்தறல் கொடுத்து சூப்பரான தெய்வன சொல்ல. அப்பாடா ரைட். எனக்கு 2 விஷயம் இப்போ ஓகே. ஒன்னு பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொன்னு அழகான பிள்ளைங்கள்ட்ட நான் போய் ரீச் ஆயிட்டேன். ரைட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அடே ரொம்ப சூன் வரணும். கரெக்டா இருக்குமா? ஏன்னா நானும் எல்லா ஊருக்கும் போய் பேசுறேன். ஒரு சில ஊரோட மக்கள் முகம்லாம் எப்படி இருக்குன்னா திடீர்னு 12 மணிக்கு செல்லாம போன 500,000 நோட்டு மாதிரியே இருக்கும். இன்னும் ஒரு சில ஊருக்குலாம் பேச போயிருக்கேன். அந்த மக்கள் ஊர் முகம்லாம் எப்படி இருக்குன்னா கண்டக்டர்கிட்ட கூட செல்லாம 10 ரூபா காயின் மாதிரியே இருக்கும். ஆனா சாலை கிராம மக்கள்லாம் யாரு தெரியுமா? 500,000 நோட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்ப வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா அச்சடிச்சிட்டு இருக்க 500 நோட்டு பச்சை பசேல் தக தக தக. அடங்க உட்கார மாட்டேன். 500,000 நோட்டு சொன்னதுக்கு கைத்தட்டல் வரல. 10 ரூபா காயின்னு சொன்னதுக்கு கைத்தட்டல் வரல. 500 ரூபான்னு சொன்ன எப்படி எப்படி? ரைட். ஒரு சூப்பரான ஒரு கைத்தட்டலோடு நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நம்ம சி தமிழ் புகழ் ஒரு பிரம்மாண்டமான இந்த இன்னிசை கச்சேரி. என்னதான் ஒரு ஊர்ல போய் பேசினாலும் எத்தனை சாமி இருந்தாலும் நம்ம ஊர்ல பேசுற மாதிரி அப்பா அம்மாக்கு முன்னாடி பேசுற அந்த தைரியம் சாலை கிராமத்துல மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயும் பேசும்போது துட்டுக்காக பேசுவோம், உப்புக்காக பேசுவோம். சாலை கிராமத்துல மட்டும்தான் நட்புக்காக பேசுறோம். அப்படி மக்களோட நட்பு நல்லா இருக்கே. இது சாலை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ திருக்காமகோடீஸ்வரி அம்பாள் சமேத ஸ்ரீ வரகுணேஸ்வரர் ஆலய 56ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அழகான ஆண்களுக்கும் அழகே பார்த்து பொறாமைப்படும் பேரழகான பெண்களுக்கும் ஒரு சூப்பரான ஒரு கைத்தட்டலோட நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருவோமா? எனக்கு ஒரே ஒரு வருத்தம் மட்டும் இருக்கு. எங்க எங்க ஆண்கள் உட்கார்ந்துருக்கீங்க, எங்க எங்க பெண்கள் உட்கார்ந்துருக்கீங்கன்னு தெரியல. அதனால உங்க ஊருக்குள்ள இப்ப நான் களத்துல இறங்குறேன். ஓகே, 2 கேள்விதான்.
கல்யாண ஆண்கள் மட்டும் கை தூக்குங்க பாப்போம். கல்யாண ஆண்கள் மட்டும் மீச 2 கை தூக்குது, என்ன சங்கதி? கல்யாண ஆண்கள் மட்டும். ரைட், கொஞ்சம் பேசிக்கோ. கல்யாண பெண்கள் மட்டும் கை தூக்குங்க. ரைட், 2 கேள்வியோட நம்ம அடுத்த செலிபிரிட்டி இறக்கிடுவோம். ஓகே, முதல் கேள்வி, இப்ப நான் கட்டியிருக்க புருஷன் தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கு புருஷனா வரும்னு நினைக்கிற பெண்கள் யாரு? உருட்டுதான், உனக்கு என்ன காசா பணமா? ரைட், இதே கேள்வியை எங்க ஆண் சிங்கத்தை கேட்கிறேன். போகுண்டா சாமி, இதுதான் எனக்கு 7வது ஜென்மமா இருக்கணும் சாமிகிட்ட வேண்ட ஆட்கள் யாரு? 5, 10, 15 எத்தனை பேரு? ரைட், நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் நீங்க தங்கத்தட்டு வெள்ளித்தட்டுலாம் எனக்கு கொடுக்க வேண்டாம். ஏற்கனவே எனக்கு பொண்ணு வீட்டுல கொடுத்துட்டாங்க. சமீபத்துலதான் நிச்சயதார்த்தம் வேற ஆயிருக்கு. சாலை கிராமத்துல எனக்கு 5.5 பவுன்ல செயின் போடுறதா கேள்விப்பட்டேன். அப்படியா? கொடுத்தீங்கன்னா மனசார வாங்கிட்டு போவேன் தங்க வைக்கிற விலைக்கு. காசு என்னங்க காசு? சாலை கிராம மக்களோட மனசுதாங்க முக்கியம். காசு எனக்கு காசு. ஆரம்பிச்சுமா? நீங்க யார கூப்பிடுறீங்கன்னு சொல்றீங்களோ அவங்கள நான் கூப்பிடுறேன். இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான். அறிவழகனா? அவர் அறிவழகன் மட்டும் கிடையாதுங்க. ஆண்கள் மனதை பெண்கள் மனதை கொள்ளை கொண்ட கேப்டன் அறிவழகன். ஒரு நாள் கைத்தட்டு. அப்பாடா, சரி, ஒரு கூட்டம் அறிவழகன். இந்த பக்கம் யார் வேணும்? ராம் வேணுமா? சாரி, ஐ எம் கமிட்டட். யார் வேணும்? பவித்ராவா? பவித்ரா நம்ம வீட்டு மகாலட்சுமி. நம்ம வீட்டு மகாலட்சுமி கூட்டுவோமா? பவித்ராக்கு சவுண்ட் கம்மியா இருக்கு, அறிவழகனுக்கு அதிகமா இருக்கு. வேற யார் வேணும்? நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டீம்ல பேசி கேட்கிறோம். யாருங்க வேணும் உங்களுக்கு? எந்த சிங்கர் வேணும்? இங்க வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. இங்க வாங்க, இங்க வாங்க, வாங்க ப்ரோ. கல்யாணம் ஆயிடுச்சா? எப்படி ஆகும்? கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? அத்தை பொண்ணு? பொய் சொல்லக்கூடாது, அதெல்லாம் எதுவும் இல்ல. லவ் கிவ் நல்ல பையனா? அண்ணன் நீங்க இருக்கல நான் பண்ணலாம். ஏய், முதல் கண்டிஷன், இந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் அழகா இருக்கிற பெண்கள் யாரும் என்னைய பார்த்தா அண்ணன்னு கூப்பிடக்கூடாது. உங்க மூலமா ப்ரொடக்ஷன்ல வந்து உங்க பிள்ளைங்களை பார்த்தா நிக்கிறார் பாரு வேட்டி சட்டை கட்டி அங்கிள் அப்படின்னு அங்கிள்ன்ற வார்த்தை வரக்கூடாது. அதனால அழகான பெண்களுக்குலாம் நான் கண்ணன். உங்க வீட்டு பிள்ளைங்க, உங்க வீட்டுக்குலாம் நான் வந்து உங்க பிள்ளை மாதிரி. அதனால போற வரைக்கும் கல்லெல்லாம் விட்டு எரியாம கைத்தட்டி ஜாலியா உற்சாகமா முதல் பாட்டு இறக்கிறோமா? இறக்கிறோமா? சவுண்ட் பத்தலையே, இன்னும் சவுண்ட் பத்தலையே, இன்னும் சவுண்ட் பத்தலையே, சவுண்ட் கொஞ்சம் கூட பத்தலைங்க. திருநெல்வேலினா அல்வா ஃபேமஸ், மதுரைனா மல்லி ஃபேமஸ், திருவாரூர்னா தேர் ஃபேமஸ், சாலை கிராமனால மக்கள் தான் ஃபேமஸ். நைட் நல்லா இருக்கு. இந்த வைப், இந்த சவுண்ட், இந்த எனர்ஜி நைட் நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் வரணும். ஓகேவா? வேணுமா? ஒரு நல்ல கைத்தட்டலோடு நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த கூப்பிட்டுருமா அப்படி சீக்கிரம். ஒரு நல்ல கைத்தட்டலோடு இன்னைக்கு ஜீ தமிழ் சரிகமபால பல மக்களின் மனதை பிழை கொண்ட பேரழகி நம்ம வீட்டு மகாலட்சுமி கூப்பிட்டுருமா? ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு நல்ல கைத்தட்டலோடு பவித்ரா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஒரு சூப்பரான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம்.
அப்ப கைத்து வர்றதுக்கு முன்னாடி கைத்தட்டு வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப ஓகே, அவங்க மைக் செக் பண்ணட்டும். அடுத்து 2 பேரும் 2வது ஆளை கூப்பிட்டு 2 பேரும் சேர்த்து பேச வச்சிருவோம். எங்க வீட்டு மகாலட்சுமி உங்க வீட்டு மகாலட்சுமி நாங்க அவ்வளவு சீக்கிரம் பேச வச்சிருவோமா? அடுத்து யாரை கூப்பிடலாம்? பேருமா ஒரு நல்ல கைத்தடலோடு இன்னைக்கு நம்ம வீட்டு ராஜாவாக நம்ம தமிழ்நாட்டு நம்ம இந்த சவுத்தருடைய செல்ல பிள்ளை அழகு பிள்ளை ஒரு நல்ல கைத்தடலோடு ஜீ தமிழ் சரிகமபால இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் கலக்கி கொண்டு இருக்கக்கூடிய சூப்பரான ஆளு. கைத்தடல் ரொம்ப கம்மியா இருக்குங்க. ஒரு நல்ல கைத்தடலோடு சிந்து அவர்களை ஒரு உற்சாகமான கைத்தடலோடு மேடைகள் கூட அழைக்கிறோம். வாங்க சிந்து. நீங்க எல்லாரும் ரொம்ப ஆவலோடு இருக்கீங்கன்றதுக்காக ஒட்டுமொத்த எங்க பட்டாளத்தையே ஸ்டேஜ்ல ஒரே நேரத்துல இறக்க போறோம். எப்படி? நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும்ல? ஒரு நல்ல கைத்தட்டலோடு இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் கலக்கி கொண்டிருக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளை உங்க வீட்டு செல்ல பிள்ளை இந்த சின்ன வயசுல இவ்வளவு பாடல் இந்த அவரோட குரல்ல இத்தனை பாடல் இருக்கு அப்படின்ட்டு தமிழ்நாட்டுடைய ஜாம்பவான்கள் பாராட்டினது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய திரைப்படத்துடைய பின்னணி பாடலாசிரியரா இருக்காரு. ஒரு நல்ல கைத்தட்டலோடு ஹரிஷ் ராகவ் அவர்களை உற்சாகமான கைத்தட்டலோடு மேடை கலைக்கிறோம். வாங்க ஹரிஷ். அவர் வர்றதுதான் ஸ்டைலா இருக்கும். ஓகே, ஆனா நம்ம ஊருக்கு அதனால வணக்கம்லாம் தமிழ் முறைப்படிதான் இருக்கும். என்ன ஹரிஷ் அப்படிதானே? வர்றதுதான் ஸ்டைல். கோட்டு நல்லா இருக்கு. அடுத்த ப்ரோக்ராம் நான் வைக்கிறேன். ரைட், அந்த கோட்டு போட்டா எனக்கு நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்குன்னு சொல்றவங்களா ஒரு ஓ போடுங்க பாப்போம். என்ன கேட்டாலும் கொடுக்குறீங்க. என் ஜிபே நம்பர் சொல்றேன், ஒரு 500 ரூபாய் மட்டும். ஓகே, அடுத்ததா யார் வேணும்? ஒரு லேடி சிங்கரை ஒரு ஃபீமேல் சிங்கரை கூப்பிட்டாச்சு. அவருக்கு ஈக்குவலா எங்க டார்லிங் சின்னவும் கூப்பிட்டாச்சு. அடுத்து மறுபடியும் பெண்களின் மனதை கொள்ளை கொண்ட கண்ணன் ஹரிஷ் ராகவ கூப்பிட்டாச்சு. சரிப்பா, அடுத்து ஒரு பொண்ணை இறக்குனா நல்லா இருக்குமே. எங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும், இந்த பொண்ணு மாதிரி பாடணும் அப்படின்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? யாருக்குமே இல்லையா சாலிகிராமத்துல? என்னைய மாதிரி பேசணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? அப்பாடா, ரைட். ஒரு நல்ல கைத்தட்டலோடு இன்னைக்கு நம்ம ஜீ தமிழ்ல சரிகமபா ஷோ மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட 7-8 கண்ட்ரிக்கு போயிட்டு வந்து நம்ம சாலை கிராமத்துல உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக 3 ஃளைட் மாதிரி கடைசில சாலை கிராமத்துல வந்து இன்னைக்கு அவர்களுடைய பாட்டை தடம் பதித்து உங்களுடைய மனதில் இடம் பிடிப்பதற்காக ஒரு நல்ல கைத்தட்டலோடு சிங்கர் சுஷாந்திகா அவர்கள் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். வாங்க. அப்புறம் யார் வேணும்? அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க கை கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு என்னடா இது கையில மின்னல் பாயுது? எனக்கு ஒரே ஒரு ஆசை, உங்க கைய அந்த இடத்துல வச்சு அது மேல நான் கால் வைக்கணும்னு எனக்கு ஆசை. உங்க கைய அந்த இடத்துல வச்சு இந்த இடத்துல வச்சு அது மேல என்னோட கால் வைக்கணும்னு ஆசை. ஏன்னு கேளுங்க, சின்ன வயசுல இருந்து எனக்கு நிலாவை கால் வைக்கணும்னு ஆசை. இப்படிதாங்க என் வாழ்க்கை இப்படியேதான் போகுது. என்னைக்கு நானும் கல்யாணம் பண்ணுவேன்னு நானும் ஊரா தேடிட்டு தான் இருக்கேன். ஆனா சாலை கிராமத்துல வந்து பொண்ணு எடுத்தா
100 வயசுக்கு மேல வாழலாம்னு கேள்விப்பட்டேன். அது உண்மைதானே? கையெல்லாம் தட்டுறீங்க இந்த விஷயத்துக்கு. ரைட், ஓகே. அடுத்து நம்மளுடைய ஹீரோ எல்லாரும் இறக்கியாச்சுல, மாஸ் ஹீரோ. ஒரு படத்துல வில்லன் இருக்கலாம், ஹீரோ இருக்கலாம், காமெடியன் இருக்கலாம், சைடு ஆர்டிஸ்ட் இருக்கலாம், இப்படி நிறைய ரோல்ஸ் பண்றவங்க இருக்கலாம், என்னைய மாதிரி ஒரு காமெடி இருக்கலாம். ஆனா ஒரு படத்தையே ஒட்டுமொத்த தமிழ்நாடு இல்லாம ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்கிற அளவுக்கு வைக்கணும்னா அந்த படத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கணும். ரைட்டா? சமீபத்துல நீங்க என்ன படம் பாத்தீங்க எல்லாரும்? சாலை கிராமத்துல என்ன படம் பாத்தீங்க? தாய் கிழவியா? நான் இறங்கி வந்தேன்னு வச்சுக்கோங்க. அப்படி எல்லா படத்திலுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கும். இன்னைக்கு நம்ம ஷோல, நம்ம சாலை கிராமத்துல இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி யாதவர்கள் அவங்களுடைய இந்த 10ஆம் ஆண்டு மண்டபப்படிக்கு ரொம்ப சூப்பரா பயங்கரமான ஒரு அமைப்பு, பயங்கரமான நிகழ்ச்சிய அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா பிக் பாஸ்ல இருந்து யாரையாவது கூப்பிட்டுருக்கலாம், செலிபிரிட்டிஸ் அழகிகள் யாரையாவது கூப்பிட்டுருக்கலாம், மேடையில உலக அழகின்னு சொல்லிட்டு இருக்கவங்களை கூப்பிட்டுருக்கலாம், ஏன் என்னைய மாதிரி உலக அழகனை கூட கூப்பிட்டுருக்கலாம். ஆனா நம்மளுடைய சாலை கிராமத்துல நான் உலக அழகு சொன்ன கைத்தட்டெல்லாம் வருது. நம்ம சாலை கிராமத்துல யாதவர் மண்டபப்படி இருக்குனாலே அந்த ஊருக்கே கெத்தா இருக்கும். 5 5 10 கடல்ல இருக்கணும் முத்து, யாதவர் குல மண்டபப்படினாலே கெத்துங்க. அப்படி அந்த மண்டபப்படி சார்பா இன்னைக்கு உங்க ஊருக்கு, நம்ம ஊருக்கு உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியவே தாறுமாறா பட்டாசா வெடிக்கிறதுக்காக ஒரு நல்ல கைத்தட்டலோடு உங்க வீட்டு பிள்ளை கேப்டன் அறிவுலகன் அவர்களை ஒரு நல்ல கைத்தட்டலோடு வெளிக்கண் போட அழைக்கிறோம். வாங்க அறிவுலகன். சரி, இவரு பாவம் கீழே நிற்கும் தண்ணி தாங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நிகழ்ச்சிக்கு வேற டைம் ஆயிடுச்சு, படப்படன்னு வேற இருக்கு போல, அழகான பொண்ணுலாம் வேற நீ இருக்கீங்க, நிறைய பேர் இருக்கீங்க, அதுவும் அந்த பக்கம் கண்ணே போக கூடாது நான் இருக்கிற வரைக்கும். ஓகே, அதனால இவர் முன்னாடி வந்தோட இங்க இருந்து கை கட்ட அப்படின்னு உடனே நான் இவ்வளவு நேரம் இங்க காட்டு கட்டா கட்டிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ஆள் கூட கை கட்டல. 2 போட்டி தான், அது ஃபர்ஸ்ட் போட்டிக்கு போறோம். ஓகே, நான் கை காட்டுறேன், யாருக்கு அதிகமான கை தட்டல வரும்னு பார்ப்போம். நீங்க கை காட்டுங்க. இன்னைக்கு இவர் தான் ஸ்கோர் பண்றாரு. எப்படி பேச வச்சிருவோமா பாட வச்சிருவோமா? நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு நான் தலையிலா தான் பண்ணேன். அவர் உங்ககிட்ட ஒரு காய் சொல்லுவாரு, ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு போறோம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா நம்ம ஊர்ல பிறந்துட்டு இந்த சொக்காவை போட்டு இந்த பேட்டை போட்டு வர நினைக்காது. ஏன் அந்த புழுதிகாட்டில் பிறந்தா நம்ம அந்த மாதிரி போடக்கூடாதா? இந்த அணல் போன்ற காத்துல பிறந்து இந்த புழுதிகாட்டில் கபடி விளாண்டு அவளுக்கு மேடை போய் நான் போயிட்டு வந்திருக்கேன். எல்லாம் உங்களோட ஆதரவு தான். அவ்வளவு பெரிய மேடையில பாடிட்டு என் சொந்த ஊர்ல உங்க முன்னாடி நான் பாட போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் வைப் பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாம். உங்க கூட சேர்ந்து பாடுறதுக்குன்னா சூப்பர் சிங்கர்ஸ் எல்லாம் என் கூட பாட எல்லாரும் கூட்டி வந்திருக்கேன். எல்லாரும் சந்தோஷமா இன்னைக்கு ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். வைப்பு பத்தல, நான் சொல்லி கூட்டி வந்தேன். எங்க ஊர்ல பயலுக பொண்ணுல செம்மையா டான்ஸ் ஆடுது, பயங்கரமா கத்துன்னு சொன்னேன். சுசாந்திகா வந்து கேட்டுச்சு, என்ன யாருமே கை தட்ட மாட்டாங்க, என்ன நீங்க இப்படி இருக்கீங்க சொல்ல கொஞ்சம் அந்த பிள்ளைக்காண்டு கேட்கறாரு, நல்லா கை தட்டுவாமா. ஓகேவா? பட்டாசு போட்டவர் மட்டும் என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு சொல்லுங்க. நான் வரும்போது ஒரு என்ட்ரி சாங் கூட நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் போடல, அட்லீஸ்ட் ஒரு சீனி வெடி கூட போடல. சுஷாந்திகா பேர் சொன்னா இந்த பக்கம் பட்டாசு பறக்குது, இந்த பக்கம் 4 பசங்களுக்கு மனசுல பட்டர்ஃப்ளை பறக்குது, எடுத்து போடுறாங்க. ஓகே, என்ன நம்ம போயிருமா? ரைட், நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்த நம்மளுடைய இந்த அழகான சாலை கிராம மண்ணில அருள்மிகு ஸ்ரீ திருக்காம கோடீஸ்வரி அம்மா சமேத ஸ்ரீ வரகுணேஸ்வரர் ஆலய 56ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழாவை உங்களுக்காக நடத்தி கொண்டிருப்பவர் 10ஆம் நாள் மண்டலப்படியாக யாதவர் குலத்துக்கு அட்வான்ஸ்ல ஒரு நல்ல கைதலை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு சூப்பரான பக்தி பாடலோடு இதோ உங்களுக்காக
சரி ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து மங்களகரமாக நம்ம விநாயகரை அழைச்சிட்டு போகலாம். ஓகே, விநாயகனே வேட்கை தணிவிப்பாய், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதலுமாய், தன்மையினால் கண்ணில் பணிவின் கணிந்து அமன் சாங்லாம் எல்லாரும் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? சந்தன மல்லிகை பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது ரொம்ப பிடிக்கும்? பாடலாமா? அதோட வரிகளை நல்லா உணர்ந்து கேளுங்க, அப்பதான் அந்த பாட்டுக்குள்ள போக முடியும், அந்த பக்தி மூடுக்குள்ள போக முடியும். நம்ம ஓகேங்களா? எல்லாரும் பாட்டை பாட்டா கேட்காம அது உள்ள போங்க, அப்பதான் அந்த இசையை நீங்க ரசிக்க முடியும். நானும் அப்படிதான் ரசிப்பேன்.
வேப்பில வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேனே கேட்டு நீ கண்பளோ இந்த உலக யாழும் தாகிக்கு செல்ல புள்ள நான் இருக்கேன் கவலை தீர்க்க வேணாமா கண்மலருதாகி சந்தன மல்லிகையில் துளிரக்கி போட்டேன் தாயி கண்பளரு நாளிலோ ஆயிராரோ பாடும் புள்ள எந்த ஒரு புள்ளைக்குமே இந்த கிடைக்க ஆனந்தம் பொங்குதம்மா விட்டு விட்டு கண்ணுல ஆகி மதமாகி நான் என்ன கொடுத்து வைத்தேன் பாதோ திருப்பாதோ அதிக எடுத்து வைத்தேன் சந்தன மல்லிகை கூலி கட்டி போட்டேன் தாயி கண்பளோ சோறு உனக்கு ஊட்டி இருக்க வேலையில உலகம் பசி அடங்கி உறைஞ்சிதம்மா நேரத்துல உனக்கு பறிக்கையில ஒன்று ரெண்டு சிந்துரடி அதனா ருசி பார்த்தேன் மொச்சைங்க வந்தரடி தாயே நீயே நெஞ்சி கட்டிடு போகும் வழியாவோ சந்தன மல்லிகை கூலி கட்டி போட்டேன் தாயி கண்பளோ வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேன் கேட்டு நீ கண்பளோ இந்த உலக யாரும் தாகிக்கு செல்ல புள்ள நான் இருக்கேன் கவலை தீர்க்க வேணாமா கண்மலருதாகி சந்தன மல்லிகை கூலி கட்டி போட்டேன் தாயி கண்பளோ எங்க எல்லாரும் ஜோரா கைத்தல் பார்ப்பான் பிடிச்சிருந்தா நான் பாடுறது பிடிச்சிருக்கா எல்லாருக்கும் நல்லா இருக்கா ஃபீல் பண்ணிங்களா பக்தி மூட்ல போனீங்களா ஆத்தா போனீங்களா சந்தோஷமா நிறைய பாட்டுலாம் இருக்கு சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு வயசு பிள்ளைங்களுக்கு எல்லா பாட்டும் கொண்டு வந்திருக்கோம் நல்லா கேளுங்க சந்தோஷமா கை தட்டு பாடி முடிச்சோம் எல்லாரும் கை தட்டினாலே அவங்க நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டா பாடுவாங்க நல்ல அந்த திருவிழா என்ஜாய் பண்ணல எல்லாருமே என்ன இவ்வளவு காலம் ஊர்லயே வீட்லயே இருந்து கொஞ்சம் சில சில சண்டைகள் சச்சரவுகள் இருந்திருப்பீங்க ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி திருவிழாவை கொண்டாடி உங்க மனசை கொஞ்சம் குதூகலப்படுத்துறாங்க இந்த நாள்ல 8 நாள் உங்க ஊர்ல ஒரே திருவிழாவா அப்ப இன்னைக்கு திருவிழா எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க அப்பதான் அந்த திருவிழா அடுத்த வருஷம் நடக்கும் இன்னைக்கு நாளை என்ஜாய் பண்ணுங்க யாரும் எந்த கவலை போடாம இன்னைக்கு சந்தோஷமா இருங்க எல்லாருமே ஓகேங்களா ஓகே ஆமா லீடு கொடுத்தாலதான் எங்க மேடம் வருவாங்க ஏன் கேளுங்களேன் ரொம்ப நேரமா பவிய கூப்பிடுங்க அப்படின்னு சொன்ன ஆட்கள் யாரு கை தூக்குங்க போதுமா அக்கௌண்ட் நம்பர் எழுதி கொடுத்துருக்கேன் பேப்பர்ல ஒரு நல்ல கைத்தட்டங்களோடு உங்களை சந்திக்கிறதுக்காக சூப்பரான ஒரு பாட்டோடு பவித்ரா சுக்லேஷ் அவர்கள் கைத்தட்டல் மட்டும் குறையக்கூடாது இறங்கி கீழே குறை
என்ன தெம்பு இல்லை யாருக்குமே? ஏன் சோர்வா இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? அட கடவுளே, ஏன் விரதம் இருந்திருப்பீங்க இல்ல முருகருக்கு சாப்பாடு போடுறீங்க? அட கடவுளே. சரி, நிர்வாகம் யாரு அவங்க பார்த்து குடிச்சிருவோமா? அண்ணா வீட்டுக்கு வர வச்சு எங்களுக்கு சாப்பாடு போட்டீங்களே, இவங்கள விட்டுட்டீங்களே என்ன? சரி, சாப்பாடு ஏத்துற மாதிரி ஒரு அம்மன் பாட்டு நம்ம அம்மனுக்காக டெடிகேட் பண்ணி பாடுவோமா? யாரு அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய தீவிர பக்தியா இருக்கீங்க? பக்தியா இருக்கீங்க. சரி, நம்ம மருவத்தூர் ஓம் சக்தி பாட்டை பாடலாம். பாடலாமா? சக்தி 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 மகமாய் கருமாரி வெட்டாரி வெற்றியை மாத்தாரி மீனாட்சி காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி திருப்பரங்குரபிராம்
நீ ஓட்டரை அம்மா வாடி அம்மா நீ வாடி வாடி முப்பாதம்மா நீ வாடி வாடி பூங்கோதையம்மா இனியம் வேடு அபிராம சுந்தரி ஏழு லோகம் அழிந்த சங்கரி பாடி உனை பாடி அழுமே நோடி அருளாடி அருளாடி வர வேண்டும் என தேடி திருமாலின் துணையாலே ஸ்ரீரங்க நாயகி வடிவேலம் மலையால் தேவாலை அம்மா பன்ருத்தி வாழ்கின்ற கண்ணீக பரமேஸ்வரி சிந்தித்த தாயே கோட்டை மாறி திருச்சாக்கு அலமேலு மகிஷாசுர பக்தினி புங்கை நல்லூர் மாறி பூவாடை தாய் இனிமேலும் கலங்காதே உலகம் தான் தாங்கா நீர்ப்பாய்ச்சி நீரம்மா வெளியேறி வாடி அநியாயம் கேட்காதே கேட்டாலும் கேட்காதே அம்மா உன் சத்தியமே வெல்லும் அது நிச்சயம் வாடி அம்மா வாடி அம்மா வாடி அம்மா பயங்கரமான ஒரு இன்னிசை கச்சேரி நம்ம ஸ்ரீ தமிழ் சரிகமபாவுடைய உங்க வீட்டு செல்ல லிட்டில் ஸ்டார்ஸோட டாடா சொல்லுங்க. ஓ ரைட், நான் பேசிக்கிட்டே இருந்தா நேரம் போயிடும். இறக்கிடுவோமா? யாரு வேணும் அதுல? நடுவுல உட்கார்ந்துருக்க முகத்தை பாருங்களேன், ஒரு மாதிரி குழந்தை மாதிரியே இருக்காரு. ஆண்கள் யாரெல்லாம் கை தட்டுறீங்களோ மண்டையில சொட்ட விழுகாது, முடி நல்லா வளரும். இப்ப பெண்கள் பெருசா ஆண்கள் பெருசா பாத்துருவோமா? அடுத்த பாட்டு உங்களுக்கு ஒரு டான்ஸ் இறக்க போறோம். நம்மளுடைய விஜய் டிவியோட ஜோடி நம்பர் 1 யாரெல்லாம் பாக்குறது? விஜய் டிவி ஜோடி நம்பர் 1 யார் பாக்குறது? ரைட், அதுல யார் ஜட்ஜ்? சீத்தமிழ் சரிகமப்பா யார் பாக்குறது? அதுல யார் ஆங்கர்? அர்ச்சனாக்கா. அர்ச்சனாக்கா கூப்பிடுவோமா? இது ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க எல்லாம் காசு செலவழிச்சா மைனாதர்குல மண்டபப்படி இவ்வளவு லட்சக்கணக்கில் கூட்டிட்டு வந்திருக்காங்க. எடுத்து விடுங்க. ஓகே, ஒரு நல்ல கைத்தட்டலோடு நம்ம ஜீ தமிழ் விஜய் டிவில ஒரு சூப்பரான ஒரு டான்ஸ் ஷோல உங்க எல்லாரையும் வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சந்திச்ச அந்த டீம் இன்னைக்கு நம்ம சாலை கிராமத்துல உங்களை சந்திக்கிறதுக்காக வராங்க. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம். பைக்ல யாரு ஃபர்ஸ்ட் வர்றாங்கிறது முக்கியம் இல்ல, லைஃப்ல யாரு ஃபர்ஸ்ட் வர்றாங்க அதுவும் முக்கியம் இல்ல. அப்ப எதுதான் முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்லடா. ஏ மஞ்ச பலூன், நீ சூப்பர் சலூன், ஏ வாடி கூலிங் வாட்டர் மெலன், ஏ பியூட்டி பஃபூன், ஏ பாடி கோலோன், ஏ ஒன்னால என் லைஃப் சுக்குன். நைட்டானா கனவுல பாரதியே, ரைட்டானா யூஸ்
பட்டிய முட்ட கலக்கி அழகி போகாத ரொம்ப விலகி சிறுங்கி போராளே என்ன முழுங்கி நேரத்தை வீணடிக்காம பார்த்துட்டு போயிடலாம். மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா. வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா. கை கட்டும் முடிபட்டு நீரிடு நெட்டின் குழிபட்டு பாறைகள் அட்டை பிளவுட்டு முடைபடும் படையப்பா. கை கட்டும் முடிபட்டு நீரிடு நெட்டின் குழிபட்டு பாறைகள் அட்டை பிளவுட்டு முடைபடும் படையப்பா. வெற்றி கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பலவரை வெட்டு தலைவாடு நடையது படையப்பா. வெற்றி கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பலவரை வெட்டு தலைவாடு நடையது படையப்பா. துணி உண்டு இளைஞக பக்க துணையுண்டு உடல்வர மக்கட்படையுண்டு முடிவெடு படையப்பா. வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா. ஆயிரம் படை கலப்பா அடைக்கலும் ஒரு படி கலப்பா. ஆயிரம் படை கலப்பா அடைக்கலும் ஒரு படி கலப்பா.
மலையத்து படையது மலையப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முத்து மலையத்து வெற்றியமைக்கும் மலையத்து படையது மலையப்பா கை கட்டும் மொழிபட்டு வீடு கட்டும் மொழிபட்டு பாறைகள் அட்டைக்குள்ள முட்டு முனைபடும் படையப்பா வெட்டி கிளியல்ல நீர் விட்டும் குளியந்து பகைகளை வெட்டி தலைவள்ளு மலையது மலையப்பா வெட்டு கிளியல்ல நீர் விட்டும் குளியந்து பகைகளை வெட்டி தலைவள்ளு மலையது மலையப்பா விட்ட துணி உண்டு இலங்கது மக்கள் துணையுண்டு உலக மக்கள் படையுண்டு முடிவது மலையப்பா வெட்டி கொடி கட்டு மலைகளை முட்டும் மலையத்தி லட்சம் மலையத்து படைவது மலையப்பா வாழ்க்கையில்லாயிரம் தாரை கல்லப்பா தாரை கல்லும் உனக்கோடு பாடி கல்லப்பா வாழ்க்கையில்லாயிரம் தாரை கல்லப்பா தாரை கல்லும் உனக்கோடு பாடி கல்லப்பா. நன்றி நன்றி நன்றி. யாருக்காங்க? எனக்காகவா? வெள்ளை கலர் சட்டை போட்டு நிக்கிறார் பாருங்க, அவர் என்னைய பின்னாடியே ஒரே அடி அடிச்சிருவாரு. சுசாந்திகா தான் அந்த கூட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கு. ரைட், நான் சுசாந்திகா கிட்ட சொல்லிட்டு வந்தேன் வரும்போது வீடியோ எடுக்க சொல்லி. எடுத்திருக்கீங்களா? நான் வந்து ஒரு பாய் சொல்றேன். ஓகே ரைட். கூட்டமா அடுத்து உங்களுக்காக ஜோடியா இணைப்பிரியா புறாக்களா கப்பிள்ஸா ஒரு சூப்பரான ஒரு ரொமான்டிக் சாங்கோட இறக்கிறோமா? நீங்க என்ன சாங் கேட்கறீங்களோ நாங்க இறக்குறோம். ஆனா எங்களுக்கு தேவையானதெல்லாம் என்ன வேணும்? நோ கைத்தட்டெல்லாம் எனக்கு வேணாம். யார் அவர்கள் நம்ம படிக்காத ஒரு விசில் போட்டு ஒரு ஓம் மட்டும் போடுங்க போதும். போதும், இது போதும். நல்லா இருக்கீங்களா? சரி சத்தம் மட்டுமே. நான் கைத்தட்டலாம் போடுறேன். செக் 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 செக். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க ஊருக்கு நான் வரது. ஆமா ஆமாமா இருக்கு ஊரு. எல்லாம் சுத்தி காட்டினார் நேத்துதான். எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு. நம்ம ஊர் சாப்பாடு எப்படி இருக்கு? வேற லெவல். இவங்க ஆஸ்திரேலியா நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. நம்ம ஊர் கலாச்சாரம் எதுவுமே தெரியாது. 2 நாளா ஊர்ல சுத்தி காட்டினேன். நம்ம ஊர் இந்த காட்டுக்கருவை என்ன அப்புறம் நம்ம ஊர் இந்த கறி மீன் எல்லாத்தையும் சாப்பிட வச்சு நல்லா கொஞ்சம் ஆளை பண்ண காலையில ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அவங்களுக்கு. கரெக்டா பாட்டு பாடிடுவோமா? 2 பேரும் சேர்ந்து. இன்னொன்று சொல்லிக்கிறேன், எனக்கு இந்த ஊருக்கு வாய்ப்பு கொடுத்த நான் முதல்ல அஜித்தை கேட்டேன் அவங்க ஊர்ல நாங்க ப்ரோக்ராம் பண்ணலாமான்னு. அவர் சொல்லி அப்புறம் அப்படியே புதிய என்ன இன்னொருத்தர் எனக்கு அந்த உங்க ஊர்ல பாடுறதுக்கு எங்களுக்கு எல்லாமே அவங்க தான் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதனால அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நாங்க ஜோடியா ஒரு வீட் பண்ணலாமா? ஓகேவா? ஒரு சும்மா ஒரு ஆக்ட் பண்ணி அப்படியே அவங்க கூட ஒரு ஜாயின் பண்ணலாம். முத்து என்னயா மச்சான் கூப்பிட நின்று நிக்க முடியாது. ஏய் நிக்க முடியாது, கூப்பிட நின்று. யாருக்கு நிக்கணும்? சொல்லி சொல்லு. டயலாக் பார்த்துட்டே நீ விளக்கமா பிரிச்சு சொல்லு. விளக்கமா பிரிஞ்சிரும். அடி அளவுமால பிஞ்சா கட்டிக்கல நீ மாதிரி அடி சொல்லு. நிக்க முடியாது, கட்டிக்க முடியாது. எங்க அப்பா கிட்ட சொல்லி சொல்லு. எங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் மறந்து நான் என்னதான் பண்றது? எப்படி எங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவேன். நான் வேணான்னு வேலைக்கு போனதுக்கு நினைச்சா தப்பு இல்ல, வாழ்ந்தா ஓவனுக்கு தான் வசனம் எல்லாம் பேசுறேன். இந்த இப்ப முழுசா என் மனசுக்குள்ள வந்துட்ட. இனிமே எங்க அத்தாளுக்கு என் கூட பேசுற பிடிக்கல, என் அப்பன் கவுரம் போயிடும். அதனால அவங்க சொல்றத கேட்பேன். அப்படி எப்படி ஏதாவது திருவிழா பண்ணி விளையாடாம நினைச்ச இந்த சத்தியமா கண்டம் துண்டமா வெட்டி போட்டு வெட்டி போட இந்த ஒரே டயலாக 3 வருஷம் பேசிட்டு இருக்காங்க. தெரிஞ்சு பழகுறது எங்க ஊர் பாசப்பா. என்னப்பா பண்றது? ஏப்பா ஏன்பா திக்கு திணறு. ஓகே அப்படியே போறான். சங்கதிய சொல்லி தரவாரி அத்துக்கண்டு பாலத்தில் நச்சலிட்டு காத்திருக்க பச்சோட வாடி புள்ள கூச்சங்கி சந்தவகில்ல வாரி நீ வாரி
எல்லாரும் உங்க அத்தை பொண்ணா மாமா பொண்ண பார்த்தாச்சா? என்ன கூட்ட கலையுது? அக்கா போயிட்டு விழா போட்டு நான் கேட்க நினைச்சிட்டு இருந்தேன். என்ன ஏதோ மத்தியானம் கூப்பிட்டு எல்லாரும் விருந்துலாம் போட்டீங்களாமா? சரி இருக்கட்டும். ரைட், போயிடும் அடுத்த பாட்டுக்கு. ஒரு நல்ல கைத்தட்டலோடு உங்க வீட்டு பிள்ளைக்காக சூப்பரான கைத்தட்டல் கொடுத்துட்டு அப்பாடா சவுண்ட் பத்தல, இன்னும் கொஞ்சம் ஹெவியா 10ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழாக்காக உங்களுக்காக நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறது நம்மளுடைய மண்ணின் மைந்தர்கள் யாதவர்கள மண்டபப்படி ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்து பாடி போயிடும். சூப்பர். யாருக்கு விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும்? டெடிகேட் பண்றோமா அவங்களுக்கு? பாடுவோமா அவங்களுக்காக? ஆடியில செய்தி சொல்லி அவனிய தேடி வச்ச செய்தி சொன்ன மன்னவருதா, எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதா, சொந்தங்களின் தேட குங்குமத்தை வச்சே மன்னவரு மன்னவருதா.
எப்படி இருந்துச்சு இந்த பக்கம் இந்த தம்ஸ் கைத்தட்டுக்கு எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு சரி சாலை கிராம மக்கள்லாம் சும்மா வாங்க ரைட் சூப்பரா அடுத்து யாரோட மச்சானா கொஞ்சம் கருப்பா இருக்கிறது கருப்பு மச்சான்னு சொன்னா எங்க அக்காக்கெல்லாம் வெக்கத்தை பாரு கருத்த மச்சான அழகா வந்துச்சு அடிரோமா அடிரோமா ஒரு நல்ல கைத்தட்டல் நம்ம சாலை கிராமத்தில் உள்ளவருடைய யாதவர்குல மண்டபப்படிக்காக சூப்பரா 10வது வருஷம் கெத்தா பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நல்ல கைத்தட்டலோடு அடுத்த பாடல் உங்களுக்கா
எங்களுடைய டான்ஸ் டீம். சுஷாந்திகா வெளுத்து விட யாருக்கு அது? சுஷாந்திகா என்னோட பெருமிஷன் இல்லாம யாருமே இனிமே சுஷாந்திகா கூட கூப்பிடக்கூடாது. என்ன டார்லிங்? வா போவோம். ஓகே, அடுத்த நம்ம டான்ஸ் டீம். ஏய் காய் ரெடி பை. இந்த டீம் பொசசிவ் ஆகும், நம்ம அப்புறமா பேசுவோம். நான் அடுத்த வாரம் கனடா போயிட்டு அப்படி சைனா போறேன். உன் மம்மி டாடிக்கு ஏதாச்சும் மெசேஜ் இருந்தா நைஸ். நான் அடுத்த வாரம் கனடா போயிட்டு அப்படி சைனா போறேன். உன் மம்மி டாடிக்கு ஏதாச்சும் மெசேஜ் இருந்தா கொடு. நான் போறப்ப அப்படியே பாஸ் பண்ணிட்டு போறேன். நான் இப்பதான் போன் பண்ணேன். ஆமா, கனடா எதுக்கு போறீங்க? டு சி ப்ரூவ்ஸ் என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம் நட்டையோ நட்டையோ குட்டையோ மொத்தமா ஒத்தையா 10 ரூபாய் இருந்தா ஊரே 2 பட்டு போடும். இந்த நாடே 2 கட்டானாலும் ஊரே 2 பட்டு போடும். இந்த நாடே 2 கட்டானாலும் செட்டனா இருந்தாலும் எம்பாட்டு கேட்டு பத்தலா இருந்தா 10 எம்பாட்ட பாடும். வாலிப வயோதிக நண்பர்களே, அன்பர்களே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். கடை வாங்கி போட்டு வந்துருக்கோம். கேண்டீங்களே, சீக்கிரம் வந்தவங்களே, தெருக்கத்துல வந்தவங்களே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆமா, என் வாயால அந்த வார்த்தை சொல்ல வச்சுக்காதீங்கன்னு சொன்னீங்க. அது என்ன வார்த்தை? வேணாம் சார். சொல்லிடுறல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா? அபி தும்பியோ. அப்படி ஓரமா போய் தும்பிக்க மேலே படக்கூடிய அம்முக்கிட்டே கல்லக்கட்டே ஜாலே பூஜே குள்ளா அம்முக்கிட்டே குள்ளா கல்லக்கட்டே குள்ளா முள்ளா 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 முள்ளா. எங்கே ஒரு பூ பூவு கங்கை கை தோடம் என்னமா நாம கறிக்கட்ட மாதிரி இருக்கிறோமே, நாம கறிக்கட்ட மாதிரி இருக்கிறோமே, நாம கறிக்கட்ட மாதிரி இருக்கிறோமே. இங்க பாரு, இங்க பாரு, இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் எப்படி ஒத்து போகும்? யார பார்த்து கருப்புங்க உங்களுக்கு ஆமா 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 உங்களுக்கு ஆமா கருப்பு கருப்பு ரெண்டு விஷயத்தை பத்தி பேசவே கூடாது. எந்த காடு போட்டு எகத்தாளமான சொல்றீங்க? எனக்கு எந்தே கிடையாதுடா. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? நீங்க போங்க, நான் பின்னால வந்து கையில கொடுத்துறேன். நீங்க போங்கயா, நீங்க போங்க. ஏய் உடத்தாண்டா, என்ன பீலிங்க? இல்ல பீலிங்க கேட்கிறேன். எனக்கு தான் பீலிங்க. போடா போடா, இதுல ஒண்ணும் குறைச்சலா, இதுல ஒண்ணும் குறைச்சல. ஐயோ, அந்த ரசத்துல ஆகிட்டாங்களே. ஐயோ
ரைட். ஏ பாடி கூலிங் வாட்டர் மெலன் ஏ பியூட்டி பஃபூன் ஏ பாய் கோலன் ஏ ஒன்னால ஏ லைஃப் சுகுன் நைட்டானா கனவுல பாததிய நைட்டானா யோசிக்கிறேன் உன்னை பத்திய மண்டையில பட்டி பொண்ணு ஏறலடி அழகுல உன்னை மிஞ்ச ஆள் இல்லடி மினிக்கி இதாய நெஞ்சம் குலுக்கி சிரிக்கி மடிய முட்டலகி அழகி போவாத ரொம்ப விலகி சிரிக்கி போனாலே என்ன மூலிகி லல்லா லா லல்லா லா லல்லா லா லல்லா 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 லா லல்லா லா லல்லா லா லல்லா லா. மனசு ஃபுல்லா மேலதான் திரும்பி போன ஒன்னாலதான் திருகிறவோ பின்னாலதான் ஓகே சொல்ல கண்ணாலதான் புதுசா பிறந்த ஃபீலிங்குமா இருக்கா கீழிங்குமா கடலா காலிங்குமா என்னெல்லாம் தாண்டி இங்கு பண்ணாதம்மா அவங்க நினைச்சிருந்தாங்களா இப்படி பிரம்மாண்டமா ஆர்ப்பாட்டமா அட்டகாசமா அமர்க்கலமா வேற யாரையாவது கூட்டிட்டு வந்து நடத்திருக்கலாம். ஆனா யார சந்தோஷப்படுத்தணும்? நீங்க சந்தோஷமா இருக்கணும், நம்ம வீட்டு பிள்ளைங்க ஜாலியா இருக்கணும், நம்ம என்ஜாய் பண்ணணும். வருஷத்துல 10 நாள் மட்டும்தாங்க இந்த திருவிழா நடக்கும். இந்த 10வது மண்டலப்படி 56வது வருஷம் கெத்தா தனியா யாதவர் குல பெருங்குடி மக்கள் மாசா களத்துல இறங்கி இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முழு காரணம் யாரு? யாரு? டிஜே ராமா. கீழே உட்கார்ந்து கை தட்டுற நீங்க மட்டும் தான் ஒரு நல்ல கை தட்டல உங்களுக்காக கொடுக்கலாம். இது சூப்பரான ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப சூப்பரா. இன்னும் உங்களுக்கு நிறைய பாட்டு இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற அடி பாட்டு, டப்பாங்குத்து, மாசு, போக்கு, இப்படி மதுரை பழப்பழக்கிறது, இப்படி எல்லா ஊரும் பழக்கிற நிறைய பாட்டு உங்களுக்காக. அடுத்த பாடல் உங்களுக்காக. சொல்ல ஒரு கணம் போதும் இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்ற இன்னும் இன்னும் எனக்கும் ஜென்மம் வேண்டும் வேண்டும் என்று சொல்கிறார். சொல்ல நொடி ஒன்று போதுமே அதை நானும்
சிந்திக்கத்தானே ஒரு ஆயு வேண்டுமே. இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்ல தாங்குவதென்ன இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய்? சங்கன செங்கலை சென்னல் தந்தித்த நியாயமா நியாயமா? காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன? மௌனமா மௌனமா? லிரிக்ஸ் தெரிஞ்சவங்க பாருங்க. இதயம் ஒரு கண்ணாடி உனது பின்பம் எழுந்ததடி, இதுதானும் சொந்தம் இதயம் சொன்னதடி. கண்ணாடி பிம்பப்பட்ட கையில் ஒன்று இல்லையடி, கண்ணாடி ஒன்று பிம்பமாடினடி. நீ ஒன்று சொல்லடி பெண்ணே, இல்லை என்று கொல்லடி கண்ணே. எங்கள் வாழ்க்கையே உங்கள் விடுவிடும் விளைவை துரத்தாலே உயிர். இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்ல தாங்குவதென்ன இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய்? சங்கன திங்களை சென்னல் தந்தித்த நியாயமா நியாயமா? காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன? மௌனமா மௌனமா? விழிகள் வந்த பின்னாலும் விழியாத இடம் எது? பூவாசம் வீசும் உந்த கூந்தலடி. இவ்வுலகம் இரண்டு பின்னும் இருளாத வானம் எது? கதி வந்த பாயும் உந்தன் கூந்தலடி. பல உலக அழகிகள் கூடி உன் பாதம் கழுவலாம் பாடி, என் தலைமலரே இன்னும் தயக்கம் என்ன என புரியாத வாசம். இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்ல தாங்குவதென்றா இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய்? என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய்? நியாயமா நியாயமா? என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய்? மௌனமா மௌனமா? என்ன சொல்ல போகிறாய்? தேங்க்யூ தேங்க்யூ.